கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் ஆம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி எண்டையிலே செத்தான். இந்த பகுதியில நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆஹ் சவுல், அதாவது சாமுவேல் சாமுவேலோட ஆரம்ப காலங்களிலே ஏலி ஆசாரியனாக இருக்கும் பொழுது தேவனுடைய பெட்டி பெலிஸ்தரால் பிடிக்கப்படுகிறது. அதற்கு பின்பதாக நடைபெற்ற காரியங்கள் நாம் நன்கு அறிவோம். பெலிஸ்தரின் பட்டணங்களிலே அதை வைக்கக்கூடாமல் அதை கொண்டு வந்து எங்கே வைக்கிறார்கள் என்றால் கீரியாத் யாரீம் அப்படின்ற ஊர்ல ஓபேத் அபினதாபின் வீட்டில் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து அங்க வந்து அபினதாபோட வீட்டில் வச்சு அந்த பெட்டியை வந்து திரும்ப தாவீது ராஜா சவுலோட காலங்களில் அந்த பெட்டியை நம்ம தேடாம போனோம். கர்த்தருடைய பெட்டி அங்கே இருக்கிறது சரியில்லை, இங்கே வந்து சீயோன் நகரத்திற்கு அதை கொண்டு வர அவர் முயற்சி செய்கிறார் தாவீது. அந்த முயற்சியிலே அந்த பெட்டியை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அங்க நடைபெற்ற சம்பவம் என்னவென்றால், அந்த பெட்டியை அவர்கள் இந்த ஒரு ரதத்திலே ஏற்றுகிறார்கள். புது ரதத்திலே ஏற்றி அதை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது அந்த மாடுகள் மிரண்டதினாலே ரதம் அசையும் பொழுது பெட்டியும் அசைகிறது. உடனே அங்கே அதன் அருகே நடந்து வந்த ஊசா என்பவன் அந்த பெட்டியை தொடுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டு அவனை தேவன் அடிக்கிறார். இங்கே நாம் இந்த பகுதியிலே நாம் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, கர்த்தர் ஏன் அவனை அடித்தார் என்று நாம் பார்ப்போம். அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அவனை அடித்தார் என்று. முதலாவதாக, எப்படி அந்த துணிவு அவனுக்கு வந்தது? அதாவது தேவனுடைய பெட்டியை யார் சுமக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்திருந்தாலும் அந்த பெட்டியை அவனை வந்து ஆசாரியனா வந்து அவனையும் அவன் சகோதரி மூசாவையும் அகியோவையும் அவனுடைய அண்ணனாகிய எலெயாசாரையும் அங்கே வந்து படுத்துகிறார்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அபினதாபின் குமாரனாகிய எலெயாசாரை அவர்கள் அந்த பெட்டியை காக்கும்படிக்கு அவனை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். தொடர்ந்து இங்கே அவர்களுடைய சகோதரன் அபினதாபும் ஊசாவும் அவருக்கு பின்பதாக அந்த பெட்டியை காத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வேளையிலே ஊசாவுக்கு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியிலே நான் பார்க்கிறோம், எப்படி அவனுக்கு அந்த துணிவு வந்தது. ஒருவேளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் சரியா தானே செஞ்சேன், ஒரு சில விஷயங்களை வந்து அங்கே ஊசாவின் மேல தவறு இருப்பதாக நாம் வேலோட்டமாக பார்க்கும் பொழுது, ஊசா என்ன தப்பு பண்ணார்? அவர் ஒரு ஆசாரியன். அவர் கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறார். அவங்களுடைய அண்ணனை வந்து அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அதற்கு பின்பதாக அவர்கள் அண்ணனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள், கர்த்தரை காக்கும்படி. அவருடைய எலியேசர் அவருடைய அண்ணனை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவங்க அண்ணனுக்கு அப்புறமாக இவர்கள் 2 பேரும் அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவன் பரிசுத்தப்படுத்தப்பட்டவன் தானே. அவன் தொடும்போது ஏன் அந்த அந்த பிரச்சனை ஏன் வந்தது? எதற்காக கர்த்தர் ஏன் அவனை அடிக்கிறாரு என்று நாம் ஆராய்ந்து மேலோட்டமாக பார்த்தோம்னா, இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுக்கும். என் கர்த்தரை குறித்ததான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். எப்படி நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாக தான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஏன் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன், ஏன் நான் வந்து என்னுடைய மனசு வந்து அதை பெட்டி கீழே விழுகக்கூடாது. அதாவது ஒரு சரியான நோக்கத்துல தானே நான் அதை செஞ்சேன். ஏன் வந்து செஞ்சான்? ஏன் கர்த்தர் அவனை அடித்தார்? அப்படின்னு நம்ம மேலோட்டமா பார்க்கும் பொழுது இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டா தான் இருக்கும். ஆனா வந்து உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம் உற்று நோக்கும்போது இதற்கு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நிறைய நேரத்துல நம்ம துணிவோடு நிறைய காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பெட்டி அவங்க வீட்டுல எவ்வளவு நாள் இருந்தது என்று நாம் அதற்கு முன்பதாக அந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. அப்போ வந்து அங்க எவ்வளவு நாள் இருந்ததுன்னா 20 வருஷம். அப்போ வந்து அந்த பெட்டி ஒருவேள அ எலெயாசார் அந்த வீட்ல மூத்த மகனா இருந்திருக்கலாம். அதற்கு பின்பதாக ஊசாவும், அகியோவும் அதற்கு பின்பதாக இருந்திருக்கலாம். அவர்களுடைய எங்க இருந்தது? அவர்களுடைய அ வீட்டுல. அபினதாபின் வீட்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு வீட்ல அந்த பொருள் வந்து இருக்கிறது. அந்த பெட்டி இருக்கிறது. இவர்கள் இருவரும் சிறுவர்கள். நான் சிறு வயதிலிருந்தே அவர்கள் அதை சுற்றி சுற்றி விளையாண்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த பொருள் அவர்கள் வீட்ல இருக்கிறதுனால, அது அவர்களுக்கு பழகி போயிருக்கலாம். அ அது மாரி அது பழகி போனதுனால, அது ஒரு பெட்டி பரிசுத்தமானது என்பதை தாண்டி, அது ஒரு பெட்டி. அது வந்து ஆ அதோட சக்தி, அதோட பலம், அதோட மகிமை தெரியாமல் என்ன பண்றாங்க, அதை அவன் தொட்டு விடுகிறான். தொடுவதற்கு துணிந்து விடுகிறான். நாமும் கடவுள நெறைய நேரத்துல அப்படித்தான் வச்சிருக்கோம். எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு ஒரு புது மனிதனாக பார்ன் அகைன் என்ற ஒரு சூழ்நிலையில நாம் வரும்பொழுது, கர்த்தரை நாம் மேலே உயர்த்தி பிடிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை நாம் உணர்ந்து, கர்த்தருக்காக நாம் பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே கர்த்தருக்காக வாழ்வதற்கு நாம் முடிவெடுத்து, நம்முடைய நேரம் அனைத்தையும் கர்த்தருக்காக நாம் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்து வாழுகிறோம். புதிதாக ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலை பெறும் பொழுது, அதை நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நாம் நடக்கிறோம். ஆனால் போக போக காலப்போக்குல என்ன பண்றோம்னா, அது நம்ம வந்து ஆ அப்படியே வந்து கர்த்தர நம்ம வீட்ல ஒருத்தரா வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். ஒரு மெம்பர். ஓகே. தட்ஸ் ஆல். எஸ்பா நீங்க வந்து அந்த அங்க ரூம்ல நான் என்னோட பிரேயர் ரூமுக்கு போறேன்னா, நீங்க பிரேயர் ரூம்ல மட்டும் தான் இருக்கணும். மத்த ரூம்ல நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி ஒரு துணிவு நமக்கு என்ன வந்துருதுன்னா வந்துருது. நான் வெளியில போம்போதும் நீங்க என் கூட வரக்கூடாது. அதாவது எப்படின்னா, நான் வந்து உங்கள வந்து வீட்ல வச்சிருக்கேன். நான் ஐ அம் எ கிறிஸ்டியன். இப்ப வந்து பார்ன் அகைன் ஐ அம் எ கிறிஸ்டியன். ஒரு லெவலுக்கு மேல நம்ம போம்பொழுது கர்த்தரை நாம என்ன பண்றோம்னா, அதிகமாக அறிய அறிய கர்த்தரை குறித்து நாம் அதிகமாக அறிய அறிய, அ ஒரு சில நேரங்கள்ல அது வந்து நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட்ட நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறது. கர்த்தரை அதிகமாக அறிய 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 அவருடைய அன்பை அறிய, அவருடைய மகத்துவங்களை அறியும் பொழுது, அவரை நோக்கி நெருக்கமாக அழைத்துச் செல்கிறது. நிறைய நேரங்கள்ல கர்த்தரை குறித்த அ அதாவது ஆவிக்குரிய அறிவில்லாமல் மாம்சமாக நாம் கர்த்தரை குறித்து யோசிக்கும் பொழுது, மாம்சத்தினாலே கர்த்தரை குறித்து யோசிக்கும் பொழுது, கர்த்தர் அவரை ஒரு ஓரத்துல நம்ம வீட்ல வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஒரு படத்துல வச்சுக்கிறோம். பைபிள்குள்ளேயே வச்சுக்கிறோம். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல நேரங்கள்ல நாம் செய்தது உண்டு. பல நேரங்கள்ல நாம அ அதை நாம் துணிவோடு செய்கிறோம். அந்த துணிவின் நிமித்தம் தான் இங்க வந்து என்னாச்சுன்னா, அந்த பெட்டி என்னோட வீட்ல இருந்தது. நம்ம வீட்லயே யோசித்து பார்ப்போமே! அ ஒரு உங்களுக்கு பழக்கமான ஒரு பொருள். இப்ப ஆம் இப்ப லேடீஸ் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க கிச்சன்ல இருக்காங்க. கிச்சன்ல இருக்கும்போது ஒரு பாத்திரம் கீழ விழுக போம்பொழுது, அது அவங்களுக்கு பழக்கமான பொருள். அது கீழ விழுக போம்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு அனிச்சையான செயலாக அதை பிடிக்க போவாங்க. அதே மாரி தான் அது அவங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயமானதுன்றதுனால அவன் வந்து துணிஞ்சு அதோட மகிமையை தெரிந்தும், ஆனால் அது அவ்வளோதான் அப்படின்ற மாரி துணிந்து மனசுல அந்த பயம் இல்லாம அங்கே அவன் தொடுகிறான். அதனால அவன் வந்து என்ன ஆகுறான்னா, அங்கே கர்த்தர் அவனை அடிக்கிறார். இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா, கர்த்தருக்கு உஸ்ஸாவின் மேல் மட்டும் அந்த கோபம் இருந்ததா என்று நான் பார்க்கும் பொழுது, இல்லப்பா. இல்லங்க. கர்த்தருக்கு ஊசாவின் மேல் மட்டும் இல்ல, அந்த டோட்டல் ப்ராசஸ் மேலேயே அவர் வந்து மிகவும் கோவமாக இருந்தார். அதாவது முறையாக அவர்கள் செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நெறைய விஷயங்கள நாம முறையாக செய்யாமல் இருக்கும் பொழுது, அ கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவதில்லை. அதே அங்க வந்து அ தாவீது வந்து சொல்லுகிறார், அ 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துல, ஆம் கர்த்தர் என்ன சொல்றார்ன்னா, சாரி தாவீது என்ன சொல்லுகிறார்ன்னா, 1 நாளாகமம் 15:13 முதலில் நீங்கள் அதை படியினாலும், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதே போனபடியினாலும், அவர் நமக்குள்ளே அடிவிழப் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். அதாவது நாம் கர்த்தரை தேடுவதற்கு நியாயமான வழி, சரியான வழியை நமக்கு அவர் போதித்திருக்கிறார். கர்த்தரை தேடுவதற்கு சரியான வழி. நாம நெறைய நேரங்கள்ல நம்முடைய பணியின் நிமித்தமாக அ அ சொல்லுவாங்க, "சண்டே ஐ அம் பிஸி." எனக்கு வந்து சண்டேஸ்ல நெறைய இருக்கு. நெறைய வேலை இருக்கு.
ஆனாலும் வந்து நம்முடைய அந்த வாழ்க்கையில கர்த்தரை நாம் சரியான நேரத்தில தேடுகிறோமா? சரியான வகையிலே நம்ம தேடுகிறோமா? அ சண்டே ஒரு நாள் தான் நமக்கு அந்த கொடுக்கப்பட்ட நேரம். ஆனா அந்த நேரத்தையும் நம்ம கர்த்தருக்கு குடுக்காம நம்ம வேற விஷயங்கள்ல நாம அத வந்து செய்கிறோம். அதாவது வேற காரியங்களுக்கு அதை நாம் கொடுக்கிறோம். இது கர்த்தருக்கு பிரியமான செயலா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்முடைய பேசிக் கொண்டிருக்கிறார். அ நாம் கர்த்தரை நியாயமானபடி தேடுகிறோமா? அதுக்கு நியாயமான வழி என்ன? நியாயமான வழி என்ன? என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய வழி என்ன? நம்ம வந்து கர்த்தரை நமக்குன்னு தேடுறதுக்குன்னு ஒரு வழிய அவர் குடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுவதற்கு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத இந்த மாரி நமக்கு எல்லாருடைய இப்ப பார்த்தீங்கன்னா, புறஜாதியார் எல்லாருடைய அ இல்லங்களிலும் அவங்களுக்கு தேவையான அந்த புத்தகங்கள் இருக்காது. இந்த மாரி நமக்கு கொடுக்கப்பட்டது போல, ஒவ்வொரு வீட்ல 1 பைபிள், 2 பைபிள், 5 பைபிள் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து, அதை வைத்து நம்ம கர்த்தரை நியாயமானபடி தேடுகிறோமா? கர்த்தரை நாம் தேடுவதற்கு நேரம் கொடுக்கிறோமா? என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை நியாயமானபடி தேடாதே போட பண்ணிறால், அவர் நமக்குள்ள என்ன பண்ணாராம்? அடி விழ பண்ணினார். அந்த விஷயத்த தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அ நியாயமானபடி தேடாம போறதுனாலயும் என்ன பண்றோம்னா, அங்கே வந்து அதுதான் மெத்தட் கிடையாது. ஆக்சுவலா வந்து அதை என்ன செய்ய வேண்டும்? கோகாகின் புத்திரர்கள் அதை சுமக்க வேண்டும். அதே அது 15ஆம் அதிகாரத்தில அம் 2ஆம் வசனத்தில சொல்றாரு. பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும், என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும், அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அதாவது யாரன்னா, ஆ கோகாத் புத்திரர். அத வந்து லேவியர தான் வந்து அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்றத அந்த தாவீது அங்கே அறிகிறான். அதுதான் சரியான வழி. பெட்டியை வந்து லேவியர்கள் சுமந்து வருவதுதான் சரியான வழி என்பதை அங்கே தாவீது அறிந்து கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வந்து கர்த்தர் என்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சரியான வழியிலே நாம் அவரை தேடுகிறோமா? நியாயமானபடி அவரை தேடுகிறோமா? அ டெய்லி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோமா? கர்த்தரை சார்ந்து நாம் வாழ்கிறோமா? என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வழியிலும் நாம் நடக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். 3வதாக ஆ நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய நேரங்கள்ல ஆ மற்றவர்கள் செய்வது போல நாம் செய்கிறோம். தாவீது முதலாவதாக செய்யும்பொழுது என்னன்னா, ஆ மற்ற ஜனங்கள் அதாவது அந்த ஐடியா அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அதாவது ஒரு புது ரதத்தை செய்து, அதுல வந்து அந்த பெட்டியை ஏற்றி கொண்டு வருவதற்கு அவனுக்கு ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? அப்படின்னு பார்த்தோம்னா, அ பெலிஸ்தர் வந்து அதே மாரி தான் செய்றாங்க. அதாவது அங்கே ஒரு அ என்னோட என்னோட கெஸ் படி என்ன நடந்திருக்கலாம்னா, அபினதாப் வீட்டுக்கு ஒரு டீம் அனுப்பிச்சிருப்பார் தாவீது. "எப்படிப்பா அந்த பெட்டி உங்க வீட்டுக்கு வந்துச்சு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க." ஏன்னா அது வந்து நடந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா இருந்தது. ஆ 20 வருஷம் அவங்க வீட்ல இருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தாவீதுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேள அதனால என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு டீம் அனுப்புறாரு. டீம் அனுப்பிச்சு அங்க கேட்கிறாரு, "எப்படி வந்துச்சு?" "இது மாரிங்க ஒரு பெட்டியில வந்துச்சுங்க. ஒரு பெட்டியில ஒரு ரதத்துல வந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு, நாங்க வந்து அத என்ன பண்ணோம்னா, இது வந்து பெத்ஷிமேஷ் அப்படின்ற ஊருக்கு ஒரு பெட்டிய வந்து அந்த இத வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து நாங்க அந்த ரதத்த வந்து இது பண்ணி, அந்த மாடுகளை நாங்க பலியிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க சொல்லுகிறார்கள். அதே மெத்தட்ல வந்து இங்க தாவீதும் செய்கிறார். ரதத்தை புது ரதத்த செய்கிறார். அதே மாரி மாடுகள பூட்டி கொண்டு வருகிறார். கொண்டு வரும்பொழுது இது சரியான முறை அல்ல. எது சரியான முறை? லேவியர்களை வைத்து, கோராகின் புத்திரர்களை வைத்து அதை சுமக்க வேண்டும். அதுதான் சரியான முறை. அப்போ வந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து சரியான முறை அது அல்ல. ஆனா தாவீதுக்கு எப்படி அந்த ஐடியா கிடைச்சது? வேற ஒரு பெலிஸ்தர்களிடமிருந்து அந்த ஐடியா கிடைச்சது. நம்முடைய வாழ்க்கையிலும் தான் நெறைய நேரங்கள்ல என்ன பண்றோம்னா, மற்றவர்களைப் போல நாம் மாறிவிடுகிறோம். புறஜாதியார் கர்த்தரை அறியாதவர்கள் செய்கின்ற செய்கைகளுக்குள்ளாக நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோம். நெறைய நேரங்கள்ல அவங்க அதே மாரி தான் செய்றாங்க. அதே மாரி நம்மளும் செய்யணும். அதே மாரி நம்மளும் செய்யணும். அப்படின்னு நமக்கு அது தகுதியா? நமக்கு அது நியாயமானபடி இருக்கிறதா? நம்முடைய கர்த்தருக்கு அது பிரியமா? கர்த்தருக்கு சித்தமான வழி என்ன? என்பதை நாம் கேட்க மறந்துவிட்டு, என்ன செய்கிறோம்னா, மற்றவர்கள் செய்கிற அதே மெத்தட்ல நம்மளும் போறோம்.
மற்றவர்கள் செய்கிற அதே மெத்தட்ல நாமும் என்ன பண்றோம்னா, நல்ல நாள் பார்க்கிறோம். நல்ல நேரம் பார்க்கிறோம். அ இதே மாரி நெறைய விஷயங்களை நான் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு என்ன கிழமை? கிழமை பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது. அதே மாரி திசைகளை நோக்கி பார்க்கிறது. அம் இது மாரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை கர்த்தர் விரும்பவில்லை. அவர்கள் செய்வது போல நீங்க செய்யக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு எது குறிக்கப்பட்டதோ அப்படிதான் நீங்க செய்யணும். உங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து அ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, "எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி தான் நமக்கும் எல்லாவற்றையுமே செய்யலாம். நம்ம கடவுளையும் நம்ம என்ன பண்ணலாம்? அதே மாரி அ நம்ம வந்து அ இன்னும் நெறைய இடங்கள்ல பார்த்தோம்னா, நாகர்கோவில் பகுதியில நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த பகுதியில கிறிஸ்மஸ் ஒட்டி அந்த ஃபங்ஷன்ஸ ஒட்டி என்ன நடக்கும்னா, நைட் வந்து அ அப்ப அப்ப நடந்தது, இப்ப நடக்குதா என்னன்னு தெரியல. அப்போ வந்து அந்த இது ஆடல், பாடல் அதாவது வந்து சினிமா பாட்டு போட்டு ஆடுவாங்க கிறிஸ்மஸ் டைம்ல அந்த ரோமன் கேத்தலிக் பீப்பிள். அதே மாரி இப்ப நடக்குதான்னு தெரியல. இப்ப அவங்களே நெறைய பேர் ரட்சிக்கப்பட்டு, அவர்கள் அந்த முறையை விட்டு மாறுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில அப்படி ஒரு விஷயம் நான் வந்து அங்க என்னால பார்க்க முடிஞ்சது. அதே மாரி தான் அவர்கள மாரியே நாமளும் செய்யக்கூடாது. மற்றவர்கள் அவங்க செய்றாங்கன்னா, அவர்கள் அதை அறியாமல் செய்கிறார்கள். நாம் அறிந்தும் கர்த்தரை இப்படிதான் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் அறிந்தும், அதை மற்றவர்களைப் போல நாம் செய்யக்கூடாது. அவர்கள் செய்கிறார்கள், நாம் செய்யக்கூடாது. அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை செய்யக்கூடாது. அது நமக்கு தகுதியே இராது. அதே மாரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர நம்ம மீட் பண்ணலாம். காலேஜ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நெறைய பேர நம்ம மீட் பண்ணலாம். ஆனா, அ என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் செய்வது அதாவது இப்ப கூட சொல்லுவாங்க. நெறைய இடங்கள்ல அவங்க பைபிள்ல தானே போட்டிருக்கு. ஆ வியாதி உள்ளவன் திராட்சரசத்தை இப்ப தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது என்ன சொல்றாரு? ஆ "உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் தண்ணியோடு கொஞ்சம் திராட்சரசத்தை சேர்த்துக்கொள்." உங்க பைபிள்லயே வந்து என்ன சொல்றாங்க? குடிக்கலான்னு போட்டுருக்கலாம்ல. அப்படின்னு தான் அத வந்து சொல்லி நெறைய பேரு கேட்குறாங்க. ஆனா வந்து ஃபார் தட் எவ்ரிதிங் இஸ் தேர் எ லிமிட். நம்முடைய சர்ச்லயும் தான் உங்க சர்ச்லயும் தானே ஒயின் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் தானே அப்படின்றாங்க. அது வந்து தேர் இஸ் அ லிமிட் ஃபார் தட். பட் அது எப்படின்னா நம்ம ஒயினையும் அந்த ஒயினையும் அவங்க கம்பேர் பண்றாங்க. அது 2க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நெறைய பேர் வந்து உணரவில்லை. நாம வந்து அதே இது நம்ம பையன் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த வீட்ல இருக்கிறவங்க அந்த பழக்கங்கள், குடிப்பழக்கங்கள் இந்த மாரி விஷயங்கள நாம் போம்பொழுது, இது எனக்கு தகுதியா இராது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்கள்ல நெறைய ஐடி பீப்பிள்ஸ் ஐடில ஒர்க் பண்ணும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, சாட்டர்டே ஈவினிங் நாங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணும்போது, ஒவ்வொரு கம்பெனி மீட்டிங் நடக்கும். ஒரு கம்பெனி மீட்டிங் மைக்ரோசாஃப்ட் வருவாங்க. அதே மாரி டெல்லுலேருந்து வருவாங்க. ஐபிஎம்லேருந்து வருவாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க சர்வர் சிஸ்டம்ஸ் இல்ல சாஃப்ட்வேர்ஸ் லான்ச் பண்ணும்போது, அங்க ஒரு மீட்டிங் நடக்கும். ஒரு பெரிய ஹோட்டல்ல மீட்டிங் நடக்கும். மீட்டிங் நடக்கும்பொழுது, அங்க வந்து என்ன பண்ணா, லஞ்சும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த ம் மாக்டெயில் எல்லாமே வந்து அங்க சர்வ் பண்ணுவாங்க. அப்போ வந்து எங்க கூட வருவாங்க. எங்க கம்பெனிலேருந்து என்னோட கலீக் வருவாரு. அவரு "வாங்க அங்க போவோம்" அப்படின்னுவாரு. "சாரிங்க அங்க நான் வரமாட்டேன். அந்த ஏரியாவுக்கு நான் வரமாட்டேன். அந்த பக்கம் நான் போமாட்டேன். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது" அப்படின்னுவேன். "ஏங்க சும்மா வரலாம்ல" அப்படின்னா, "சும்மா கூட நான் அங்க வரமாட்டேன்" அப்படின்னு நான் சொல்லிருவேன். அதே மாரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சும்மா போலாம். சாட்டர்டே ஈவினிங் ஒரு மீட்டிங் ஒரு இது நடக்குது. போலாம், உட்காரலாம். அந்த மாரி வந்து விஷயங்கள் அது நமக்கு தகுதியே இராது. அங்க நம்ம போறதும் வந்து சரியா படாது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம சொல்லலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போறாங்க. அவங்க தான் இருக்காங்க. என்னோட நெருங்கிய நண்பன் ஒருத்தன் முன்னாடி சொல்லுவான். "நான் சும்மா தான் போறேனே, அங்க அவங்க கூட நான் போவேன். போய் அங்க எங்க ஒயின் ஷாப்ல போய் உட்காந்துட்டு, பார்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், நாங்க ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவேன். அவங்க தான் குடிப்பாங்க" அப்படின்னு. ஆனா காலப்போக்குல அவனும் அந்த பழக்கத்துக்கு அடிமையான ஒரு சூழ்நிலையாக நான் இன்று பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதே அதே மாரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வந்து போவோம் ஆரம்பத்துல அது நமக்கு தகுதியான செயலா? அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா என்று நாம் யோசிக்க வேண்டும். அது வந்து கர்த்தர் நமக்கு அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தகுதியானவற்றை செய்வோம். சரியான முறைப்படி செய்வோம். அதேபோல நமக்கு வந்து கர்த்தர் வந்து ரொம்ப பழக்கமாயிட்டார் அப்படின்றதுக்காக, ஆ ஒரே மாரி கர்த்தரை தொழுது கொள்வது, கர்த்தர்ட்ட ஜெபம் கூட ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவோம்னா, அதே மெத்தட்லயே ஜெபம் பண்ணுவோம். அப்போ வந்து கர்த்தருக்கே அது என்ன ஆகிரும், ஒரு லெவலுக்கு மேல
ஒரு என்னப்பா இவன் ஆரம்பிச்சா இப்படிதான் ஆரம்பிக்கிறான், முடிக்கிறது இப்படிதான் முடிக்கிறான். வேற எதுவும் புதுசா எதுவும் ஜெபம் பண்ண மாட்றான். அதே தான் சொல்றான். அதே பாட்டு தான் பாடுறான். அப்படின்னும் பொழுது, ஒருவேள அவருக்கே அது போர் அடிச்சாலும் போர் அடிச்சுரும். அப்ப அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட வேண்டாம். கர்த்தரை வந்து நம்ம வந்து ரொம்ப பழக்கப்படுத்திக்கலாம். அதிகாலைதோறும் கிருபை புதிதா இருக்கிறது. அவர் காலைதோறும் புதிய தேவன். இந்த நாள்ல இருக்கிற மழை அவரு நாளைக்கு இருக்க மாட்டார். நேற்று இருந்த மாரி இன்னைக்கு இருக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை புதிதாக காண வேண்டும். புதிதாக தேட வேண்டும். அப்போ வந்து புதிதாக அவரைப் பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரோடு நாம் இருக்கிற நேரங்களை நாம் ஆ அதிகமாக்கிக் கொள்ள நாம் ஆசைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம அவரை அறிகிற அறிவிலே பவுல் சொல்கிற மாரி, "அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் நஷ்டமென்றும், குப்பையென்றும் விட்டுவிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அது மாரி அவரை நாம் இன்னும் அறிவதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் ரொம்ப பழகுனவர் மாரி, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாரி வச்சுக்கலாம். அது நல்லது தான். ஆனா, ஃப்ரெண்டு மாரி இருக்கான்றதுக்காக, கர்த்தர வச்சுக்கிட்டே நம்ம மத்த விஷயங்களையும் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்றத இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த துணிவு நமக்கு வரக்கூடாது. ஊசாவுக்கு வந்த துணிவு பெட்டி அதோட மகிமை அறியாமல், கர்த்தருடைய மகிமையை அறியாமல் நாம் இன்று பல துணிந்து பல காரியங்களை செய்து வருகிறோம். அத நம்ம வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து போட இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த விஷயங்களை நாம் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் சிந்தித்து, இந்த நாளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் இதோ உம்முடைய சமூகத்திலே வர செய்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அ நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எங்களுக்கு சரியான வழியில் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமான வழி எது என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு அ கொடுத்திருக்கிற வழி என்ன என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் கிருபை செய்யுங்க. உம்மை நியாயமானபடி எப்படி நாங்கள் தேட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அ உம்மையே நாங்கள் சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சித்தம் அறிந்து கொள்ள உலக பிரகாரமான மாம்சமான சிந்தைகள் எங்களை மேற்கொள்ள விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் உம்மிடத்திலே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை ஆண்டு கொள்ளும். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தாருங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் கையேடு செய்கிற பணிகளிலே உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இனி வருகிற காலங்களிலும் எங்களுடைய சிந்தை உம்மையே நோக்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.